Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மட்டன் பிரியாணி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. மட்டன் பிரியாணிக்கு நான் எந்த மசாலாவும் கடையில் வாங்கலை, எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான். இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணணுன்ற வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ கார்ட்லையும் வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதுமே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 பட்டை இலை ஆட் பண்ணுறேன். 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம இதுக்கு வெங்காயம் தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது இந்த பிரியாணிக்கு. அதனால் இதை நல்லா வதக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா வெங்காயம் கருக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் எல்லாமே ஒரே கலராக வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப அதிகமான காரமாயிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். நிறைய தக்காளி ஆட் பண்ணாதீங்க மட்டன் பிரியாணிக்கு. நிறைய வெங்காயம் ஆட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சமான தக்காளி தான் நம்ம ஆட் பண்ணோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் மட்டனுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மட்டன்லேயே நல்லா தண்ணி கிடைக்கும், அதனால் நான் 1/2 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுடுறேன். 4 விசிலுக்கு அப்புறமா நான் லிட்டை ஓப்பன் பண்ணேன். மட்டன் ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரைஸு. இப்போ இந்த ரைஸும் வேகணும், கூடவே மட்டனும் ஒரு 20% வேகணும். அதுக்காக நான் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டுடலாம். இது ஒரு விசில் வந்தாலே போதும். விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம விசிலை எடுக்காமல் லிட்டையும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். கூடவே தயிர் பச்சடி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.